ஓகே. ஸோ சி இப்போ ஒரு 5-6 குவான்டிட்டி எடுத்துட்டு அதோட ஸ்கேலரில் எப்படி வரும் அதே இது வெக்டரில் எப்படி வரும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ லென்த் அப்படிங்கிற கேட்டகரி எடுத்துங்க. ஸோ லென்த் அப்படின்னா அது எல்லா நேரத்துலையும் வந்து ஸ்கேலர் மட்டும்தான் சொல்றது அப்படின்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கடையில் போய் கிளாத் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எனக்கு இத்தனை மீட்டர் துணி கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி கேட்போம்? இப்போ எனக்கு வந்து 5 மீட்டர் கிளாத் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அந்த இடத்துல 5 மீட்டருங்கிற அந்த ஸ்கேலர் அந்த நியூமரிக்கல் வேல்யூ இருந்தால் போதும். அதே பாருங்க, இதே லென்த் வந்து வெக்டர்ல எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு 4 கிராஸ் ஒரு 4 ரோடு ஜங்ஷன்ல நம்ம நிற்கிறோம். இப்போ இங்கே நின்றுட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும். ஸோ இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. ஸோ அப்போ ஏல இருந்து பிக்கு நம்ம போகணும், ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன கேட்போம்? எவ்வளோ தூரம் அது போகணும், என்ன டைரக்ஷனில் நம்ம போகணும், சரிங்களா? இப்போ ஏல இருந்து ஆக்சுவலி இது எல்லா பக்கமும் வந்து ஈவன் டிஸ்டன்ஸ்னு வைங்களேன். ஸோ இதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர். ஸோ எல்லா பக்கமும் 5 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஏல இருந்து நான் பிக்கு போகணும்னா நான் டுவர்ட்ஸ் எதை நோக்கி போகணும்? ஈஸ்ட்டை நோக்கி போகணும். அப்போ இங்கே என்ன டைரக்ஷன் வருது? ஏல இருந்து பிக்கு நான் ஈஸ்ட்டை நோக்கி 5 கிலோமீட்டர் போனோம்னா அந்த பிங்கிற இடத்துக்கு வருது. ஸோ அப்போ லென்த் அப்படிங்கிறத ரியல் லைஃப்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக நினைச்சோம்னா அது வெக்டர் குவான்டிட்டி. அதே லென்த் அப்படிங்கிறத நியூமரிக்கல் வேல்யூவா மட்டும் நம்ம சில இடத்துல எடுத்துக்குவோம். எஸ். அதே மாதிரி ஸ்பீட் வெலாசிட்டி. இப்போ ஸ்பீட் வெலாசிட்டி இது என்ன சார் அப்படின்னா, ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். பட் ஸ்பீட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி ஒன்லி. எப்படின்னா இப்போ ஒரு கார் வந்து போயிட்டு இருக்கு, நல்லா வேகமாக போயிட்டு இருக்கு. திடீர்னு நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக போற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஸோ அப்போ அந்த காரோட முன்னாடி அந்த டிரைவர் சீட்ல அந்த ஸ்பீடோமீட்டர் அதில் வந்து எட்டி பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து பாயிண்ட் எப்படி காமிக்குதுன்னா 120 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு காமிக்குது, சரிங்களா? ஸோ 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த கார் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான். ஸோ 120 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது நத்திங் பட் ஸ்பீடு. ஸோ இது வந்து ஸ்பீடை மட்டும் நம்ம சொல்லுது. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இப்போ அதை தாண்டி இப்போ நீங்க வந்து அந்த ஸ்பீடை உணர்றீங்க. ஆனால் அது என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? அது வந்து நார்த்தை நோக்கி போகுதா, இல்ல ஈஸ்டை நோக்கி போகுதா, இல்ல வெஸ்டா, இல்ல சவுத்தா அப்படின்னு அதே சேம் இது வந்து என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து என்னங்க வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வெலாசிட்டிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, ஸ்பீட் அப்படிங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸோ லைக் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுங்கிறது என்ன? ஒரு ஆப்ஜெக்டை என்ன டைரக்ஷனில் நம்ம அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்கேலர் வராது. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டர் மட்டும்தான். அண்ட் ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இதை அட்டாக் பண்ணி நான் இன்னொரு இடத்துக்கு அதை டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் இங்கே ஏங்கிற பாயிண்ட் மேலே ஆக்ட் ஆகி பிக்கு வந்துருது. அப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தேன்? 10 நியூட்டன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 நியூட்டன் அப்படின்னு வைங்களேன். அதை நான் எப்படி கொடுக்குறேன்? ஸோ அந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் சேர்ந்து வருது. ஸோ அடுத்த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் எப்பவுமே வந்து இது ஸ்கேலர் குவான்டிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி செல்சியஸ். எஸ், இது நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் இதுக்கு இருக்கும். ஸோ அதனால இது ஸ்கேலர் குவான்டிட்டி. அஃப்கோர்ஸ் டைம். ஸோ 120 செகண்ட்ஸ், ரைட்? ஸோ இப்படி அந்த குறிப்பிட்ட ஒரு டியூரேஷனை டினோட் பண்ணுறது. அதனால இது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி.